எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து வேறு ஒரு ஷூட் போக வேண்டியது. அந்த ஷூட்டு வந்து சில காரணங்களால் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ திடீர்னு நைட்டாக படத்துக்கு போயிருந்தோம். அப்போதான் முளைச்சது ஒரு புது ஐடியா. வைக்காமல் வந்து விளாக் செஞ்சுருக்காங்க. இங்கே வாங்க. ஆமாம், நைட்டாக படத்துக்கு போனோம். மதகஜராஜா படத்துக்கு போனோம். அந்த படத்தை பார்த்தது ஒரு ஐடியா கிடச்சிது. ஏன் இந்த ஐடியா வச்சு ஒரு கான்செப்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நைட்டாக உட்காந்து இது நம்ம கோகுல் வந்து ரொம்ப தாக்கப்படுவார். நீங்கள் படத்தை இந்த வீடியோவை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னடா ஜெர்சி டி-ஷர்ட்டை இன் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி இருக்கான். யாருமே ஃபேஷனபிளான ஆளு. ஃபேஷனபிளா? ஆமா. 3 பேர் ஒண்ணா ஏன் மச்சான் ஒன்னா போய் பல்ப் வாங்குறது பதிலா ஒவ்வொருத்தரா போய் பல்ப் வாங்குற சொல்றியா? ஒவ்வொருத்தரா பல்ப் வாங்கலாம் சொல்றியா? ஒன்னா போய் பல்ப் வாங்குறது பதிலா ஒவ்வொருத்தரா போய் பல்ப் வாங்கலாம் சொல்றியா? அப்ப வந்துட்டு ஒவ்வொருத்தரா போய் ப்ரப்போஸ் பண்ண பாத்தீங்களா? ப்ரப்போஸ் கூட வாயில உங்களுக்கு வர மாட்டேங்குது. ஏன்னா ஸ்கூல் பஸ் லவ் பாய்ஸ் தான் கடைசியில தான் இந்த மாதிரி டைலாக்லாம் வரும். ஸ்கூல் பாய்ஸ் லவ் பாய்ஸா? அவன் வளருவாங்க. ஸ்கூல் பஸ் லவ் பாய்ஸ்ல இந்த மாதிரி கடைசி இந்த மாதிரி தான் டைலாக்லாம் வைப்பாங்க வாயில நுழைய. அந்த மாதிரி ஸ்டார்டிங்லயே வந்துருச்சு. சொல்லுங்க ஏன் மச்சான் ஒவ்வொருத்தரா போய் பல்ப் வாங்குறது போதா என்ன போய் பல்ப் வாங்குறது போதா? டேய் என்ன கோகுலே பண்ற? ஏன்டா நீ ஏன் ஊமடா? என்னது? நல்ல நடுவுல ஏதோ சொன்னீங்களா? எல்லாம் சொல்லப்பா. இல்ல அழகா வெச்சுக்கடா. கேமரா தாக்கப்பட்டாங்க. இருக்கு. கோகுல் தாக்கப்பட்டான் போடுறாங்க. சரி ஓகே டைலாக். நான் கேமராமேன் ரொம்ப வளரிட்டேன். ஐடியா நல்லா தான் இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் ஆளா போய் ப்ரோபோஸ் பண்றதுக்கு பேலன்ஸ் 2 பேர் ஓகே சொல்லணும்ல. நம்மள யாரு வெயிட் அதிகமா இருக்காங்களோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் ப்ரோபோஸ் பண்ணனும். நீ தான் வெயிட் அதிகமா இருக்கற. அப்ப நீ என்ன எந்திரிச்சு வச்சீங்க பைக் கீழ வந்துரும். அது உண்மைதான்டா. பைக் உள்ள போயிருச்சு. இப்பதான் மேல வந்துச்சு. சீட் பாருங்க. கோகுல் உட்கார்ந்த இருக்க சீட்டை மட்டும் பாருங்க. என்ன கண்டிஷன்ல இருக்கு. நான் சபரி நீங்க உட்காருங்க. நல்லா பட்டா போட்டுச்சு. ஏன் மச்சான் ஒண்ணா போய் ஏன் ஜெர்சிங்க ரிஹர்சல் போயிட்டு இருக்கு. நம்ம கோகுல் எந்த அளவுக்கு பண்றான்னு சொல்லிட்டு நீங்க பாருங்க. அதுக்கு என்கிட்ட ஐடியா இருக்கு. அதான்டா அதுக்கும் என்கிட்ட ஐடியா இருக்கு. என்ன ஐடியா? எனக்கு தெரியல. இல்ல சென்டர் என்னன்னு எப்படி பார்க்கணும். நான் இங்க நிக்கிறல. ஓகே சரி ஓகே. நான் இங்க நிக்கிறேன். நான் வாடி ஃபர்ஸ்ட் வந்து போனா கல்லாடி. எடை இறக்கமாவே இருக்கா? வானத்து பக்கத்துல. அதான் ப்ரோ. அதுலயே பாத்துட்டு இருக்கீங்க. ஓகே ரெடி. இருந்தா அவர் இறக்கத்துல இருக்காரா? இல்ல யார் வெயிட் அதிகமா? நம்மள யார் வெயிட் அதிகமா இருக்காங்களோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் ப்ரோபோஸ் பண்ணனும். ஓகேவா? ஏன் யார் வெயிட் கம்மியா இருக்குமோ அவங்க போய் ப்ரோபோஸ் பண்ணலாமே. அப்ப டக்குனு அவன் சொன்னது நீங்க 2 பேரும் அவன காமெடியா போட்டு நீ பாத்துட்டு இல்ல வேண்டாம் ஒண்ணாவே ப்ரோபோஸ் பண்ணலாம். அப்படி எல்லாத்துக்கும் அந்த ப்ரோபோஸ் லவ் சொல்லலாம் பேர்லமா. ஆமா உங்களுக்கே ப்ரோபோஸ்னு வாயில நான் கொஞ்சம் ப்ரோபோஸ் நான் அந்த டைலாக் தான் வைக்கலாம்னு பார்த்தேன். சரி யார் ஹைட் கம்மியா இருக்குமோ அங்க பாருங்க. நீ ஆல்ரெடி ஹைட்னு சொல்றீங்க. அது பிரைஸ் போட்டுக்கலாமா? நீ வித்துற இல்லையா? ஸ்பெஷல்ல போட்டுக்கலாம். நீ போன மாதிரி இந்த இடத்துல கன்வே பண்ணிடலாம். ஓகே இப்போ நம்ம கேமராமேன் ஸ்டார்ட். கேமரா நீங்க பண்ணுங்க ஸ்டார்ட். நீ வா. ஏன் மச்சான் ஒண்ணா போய் ஒண்ணா போய் ப்ரோபோஸ் பண்ணலாமா? ஒவ்வொருத்தரா ஒண்ணா போய் பல்ப் வாங்குறது பதிலா ஒண்ணா போய் பல்ப் வாங்குறது பதிலா. ஓகே போய்க்கலாம்ண்ணா. மீண்டும் பண்ணி கேமரா வாங்கி போய்க்கலாம். இப்பதான் வந்துட்டு இது பேர் என்ன? லைவுக்கே இப்பதான் இப்ப பண்ண வரைக்கும் ரிஹர்சல்ரா. பண்ண வந்து ரிஹர்சல். கோகுல் வந்து பாத்தீங்கன்னா கேமரா ஆன் பண்ணாலும் ரிஹர்சல் தான் பண்ணிட்டு இருப்பான். ஒரு 4-5 டேக் போனதுக்கு அப்புறம் கரெக்டா பண்ண ஆரம்பிச்சுப்போம். நாம தான் வந்தாச்சு. பாட்டு பாடுற மத்தியில பாடு. இல்ல வேலை அங்க ஷூட் எடுக்கல. எங்க மோட்டர் போனா வீடியோ எல்லாம் எடுத்தாச்சு. சவுண்ட் போட்டுட்டு என்னமோ வருதுன்னு சொன்னேன். நடிப்பு வருதுன்னு சொன்னேன். அதை எடுத்துட்டு கீழே போடலாம். அவருக்கு தெரியாம வீடியோ எடுத்து கொடுத்துருங்க. என்னடா கீழே போட்டு என்ன கொடுக்குறீங்க? இப்போ வந்து கோகுலுக்கு வந்து முக்கியமான ஒரு வேலை இருக்கு. அதுக்கு வேண்டி தான் அவன் இடத்த தேடிட்டு இருக்கிறான். ஆமா ஒதுங்கிறதுக்கு. இப்போ அவர் என்ன பண்றாரு பார்க்கலாம் வாங்க.
நான் வந்து நடிப்பு போ அங்க போ. ஆக்ஷன் அங்க ஷூட் அங்க ஸ்பாட் அங்க ஃபர்ஸ்ட் நடிக்கிறதுக்கு. ஏன் அந்த இடத்துல தான் அதுதான் தேடிட்டு இருக்கேன் நான் நடிக்கிறதுக்கு. இந்த இடம் தான், இந்த இடம் தான். சரி என்ன கோகுல் ஒண்ணு போறேன்னு போயிட்டு இல்லையா? இங்கிலீஷ் சொன்னா ரெஸ்ட் ரூம் போறேன். ரெஸ்டிங் போல நான் வாங்கவே இல்லை நானு. இல்ல ரெக்கார்டுக்குடா. கிட்ட வந்து நான் இந்த கட்டல் என்னென்ன கட்டல் நீங்க தனியா சொல்றேன். இதெல்லாம் சொல்றது கொஞ்சம் கஷ்டம். இவன் அந்த அளவுக்கு அந்த கட்டில் மேல ஒரு பெரிய பட்டவன். கட்டில் வெறியன். கட்டல்னு சொல்லி பேரலாம். கட்டல் கோகுல். ஸ்டார்ட் பண்ண கோகுல் போக வேண்டியது இல்ல. நான் ஆஃப் பண்ண வச்சிட்டேன். சரி ஓகே. நான் கேமரா ஆஃப் பண்ணனா கோகுல் வீடியோ ஆன் பண்ணு. நீ எடுக்கு, நீ போக கூடாது. ஆடு மேய்க்க எல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்கீங்க நீங்க. உருபாடுனா கண்ணாடி இல்லாம ஆடு வரும். ஆர்டர் அப்படின்னு ஏன் ஆடுறா? கல்லு ஹைட் பத்தி கல்லு விட்டு பாருங்க. வெயிட் இல்ல என்னடா கல் என்னங்கறது நடக்கிற வழியில அப்படி குப்பை எல்லாம் போட்டு வச்சிருக்கியா பாகுபலி கணக்கா எடுத்துட்டு இருக்காரு. வெயிட் இல்ல அது. ஏன் எப்படி அவ்வளவு இதா இருக்கு? கோகுல பக்கத்துல வந்து நான் என்னோட ஹைட்டா இருப்பாங்கண்ணாப்பா. நான் தானே குட்டை. உங்களுக்கு சின்ன செங்கல போட்டுறலாம் விடுங்க. ஆடு 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 டிங். டேய் ஆடு இங்க வர்றா. என்ன ரிப்ளை பண்ணுவீங்க? ஏய் ஆடு லாங்குவேஜ் தெரியும். இது வந்து கோகுலோட சுய தொழில். ஆடு மேய்க்கிறா கோகுல், ஆடு மேய்க்கிறா. தமிழ் தான்டா. தமிழ் 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 பண்ணு பண்ணா தமிழ் பண்பாடு, தமிழ் கலாச்சாரம். தமிழ் கலாச்சாரம் இதெல்லாம் எல்லாம் தமிழே கலாச்சிட்டியா? தமிழ் கலாச்சாரம் ஒரு ஆடு போகுது பாருங்க. இதே ஆடுதான். கூட்டத்தோட கூட்டமா மார்விக்கு எரிஞ்சு போடுவேண்டி. டைலாக் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு டைலாக் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்கு, ஆனா என்னன்னு தெரியல. பண்ண மாட்டேன் அப்படிங்கிறீங்களா? பண்ண மாட்டேன், எனக்கும் லேட் ஆகும். கோகுலுக்குன்னு தனிப்பட்ட கமெண்ட் நிறைய வருது. அதெல்லாம் இப்பதான் எங்களுக்கு ஒண்ணா தெரியுது. எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா, இவனே பசங்க கிட்ட சொல்லி 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 அப்படி போட சொல்றான். இல்லைன்னா அவனுக்கு மொபைல் வாங்கி டெலீட் பண்ணி டெலீட் இன்னொன்னு என்னன்னா பாத்தீங்கன்னா, நிறைய ஐடி இவனே ஓபன் பண்ணி வச்சுட்டு அவனே ஃபேவரா ஒரு 50 இமெயில் ஐடி இருக்குமா கோகுல்? ரியாக்ஷன் ஓகே தானே? ஒரே சமாளிக்கிறான் எப்படி சமாளிக்கிறாங்க கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா மழை வேற ஃபுல்லாக வந்துருச்சு கைஸ். இங்கே பாருங்க, ஷூட் எடுக்கலான்னு பார்த்தா மழை வந்துருச்சு. ஸோ சேட். ஸோ அதாவது என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து எங்கேயும் எதுவுமே இல்லை. இங்கே வந்து வீடு கட்டுற மாதிரி இருந்துச்சு. ஸோ வந்துட்டு எல்லோரும் நின்று வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்கோம். அதுதான் எப்படி வர்றதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கொடை தான் இருக்குது. அந்த ஒரு கொடையை வந்துட்டு ஒவ்வொருத்தராக வந்துட்டு டேரக்டர் வந்து விட்டுட்டு போவார். இப்போ நெக்ஸ்ட் ஆள் யார் வர்றாங்கன்னு தெரில, யார் வராங்கன்னு பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலாக இந்த ஐடியா கொடுத்தது யார் தெரியுமா? நான் தான் சார் என்பது குழம்பாம வரீங்களா கொஞ்சம்? ஆனால் பின்னாடிலாம் அலைஞ்சிருச்சு. இந்த ஐடியா கொடுத்து வேஸ்ட்டு தான். இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகுது. பாருங்கள், நெக்ஸ்ட்டு யார் வராங்க அப்படின்னா கேமராமேன் வர்றாங்க. அங்கே பாருங்க என்ன வேகம் வராங்க பாருங்க. நெக்ஸ்ட் வந்து கேமராமேன். மலையே அப்படின்னு. வாவ், வாங்க 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 வாங்க, வெல்கம் டு நியூ ஹவுஸ். எஸ், நெக்ஸ்ட் வந்து போயிருக்காரு டேரக்டர். இப்போ நெக்ஸ்ட் யார் வர்றாங்கன்னு பார்க்கலாம். தலையெல்லாம் அலைஞ்சிச்சு கைஸ், ரொம்ப குளிருது. கோகுல் அங்க பாருங்க, கோகுல அங்க பாருங்க, கோகுல் இங்க பாருங்க. நனையாவே இருக்கு. குறுக்கு இந்த கௌசி கொண்டா நெக்ஸ்ட் கைஸ், நெக்ஸ்ட் வந்து நம்ம டேரக்டர்னா நலஞ்சாலும் பரவாயில்லன்னு 2 ஹீரோயினையும் பத்திரமா கூப்பிட்டு வராங்கன்னு பார்த்தா, டேரக்டர் தான் கொடை பிடிச்சிட்டு வர்றாரு, ஹீரோயின் நனைச்சிட்டு வராங்க. ஓ மை காட், எல்லாரும் ஹெல்மெட் வச்சிருக்காங்க. என் வண்டி, என் ஹெல்மெட்டு எல்லாமே நனைஞ்சிட்டு இருக்கோங்க. கைஸ் நாங்கள் எல்லாரும் வந்தாச்சு சேஃபான பிளேஸ்க்கு. கைஸ் எல்லாரும் வந்துட்டாங்க. வண்டி மட்டும் தான் இருக்குங்க. அண்ணா வேற இருக்குது என் வண்டி எங்கே தெரியுமா இருக்கு? ஆமாம், புது வண்டி மாதிரி இருக்கு. எல்லாரும் நாரி இருக்காது.
நேரம் நாரி இருக்கும் அது. நேரம் நாரி இருக்குமா? எங்க அப்பா இது தெரிஞ்சுச்சுன்னா அவ்வளவுதான். அதான் வீடியோ வண்டி தர மாட்டார் அப்புறம். இல்ல எங்க அப்பா வந்து KTM பைக் வாங்கி தந்துருவாரு. டியூக்கு